நடிகை சனம் ஷெட்டி ஜனநாயகன் வெளியாகும் தினத்தை பொங்கல் திருநாளாக உற்சாகமாக கொண்டாடுவோம் என்று விஜய்க்கு ஆதரவாக வீடியோ பதிவிட்டிருக்கிறார். நியாயத்தின் உச்சக்கட்டம் இதெல்லாம். ஆனால் நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் பண்ண அவங்க ஏன்னா நாங்கள் கைவிட்டுற மாட்டோம். பொங்கல் அன்னைக்கு படம் வரலன்னா என்ன, படம் வந்த நாள் தான் நமக்கு பொங்கல். சம்பவம் நாங்கள் பண்ணி காட்டுவோம், வெயிட் பண்ணுங்க. ஜனநாயகன் படத்திற்கு மத்திய தணிக்கை குழு சான்றளிக்காமல் செக் வைத்துள்ளது. படத்தை மறுபார்வைக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கு தீர்ப்புக்காக நீதிமன்றத்தில் காத்திருக்கிறது. இந்த நிலையில் ஜனநாயகன் திட்டமிட்டபடி ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகாது என்றும் மறு வெளியீட்டு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தயாரிப்பு நிறுவனமான KVN அறிவித்தது. கடைசி வரை மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்த விஜய் ரசிகர்கள் இதனை விஜய்க்கு கொடுக்கப்படும் நெருக்கடியாகவே பார்க்கிறார்கள். இந்த நிலையில் காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் சினிமாவுக்கு அரசியல் அனுமதி தேவையில்லை என்றும் CBI, வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறையின் வரிசையில் தணிக்கை வாரியத்தை மத்திய அரசு கையில் எடுத்திருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் அதிகாரத்தின் முன்பு கலையை மண்டியிடச் செய்தால் ஜனநாயகம் நிலைத்திருக்க முடியாது என்றும் அவர் தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். அடுத்து கரூர் காங்கிரஸ் MP ஜோதிமணி வெளியிட்டிருக்கும் பதிவில் இது தமிழ் திரையுலகின் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல் என்றும் அரசியல் சார்பு விருப்பு வெறுப்புகளை தாண்டி கருத்து சுதந்திரத்தின் மீது நம்பிக்கையுள்ள ஒவ்வொருவரும் இதனை கண்டிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் தணிக்கை வாரியம் என்பது காலாவதியான அமைப்பு என்றும் அந்த படத்தை ஏற்பதும் மறுப்பதும் மக்களின் கைகளில் உள்ளது என்றும் கூறியுள்ளார் ஜோதிமணி. ஒரு திரைப்படத்தை நாம் தணிக்கை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான வீடியோக்கள் எந்த ஒரு தணிக்கையும் இன்றி சமூக வலைதளங்களில் பரவிக் கொண்டிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கும் ஜோதிமணி தணிக்கை வாரியத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவதை எதிர்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார். விஜயை மாபெரும் அரசியல் சக்தி என்று குறிப்பிட்டு வந்த காங்கிரஸ் கட்சியின் வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்காமல் மத்திய அரசு தடுத்து நிறுத்தியுள்ளது என்றும் ஜனநாயகன் படத்தை தடுப்பது தமிழக மக்களை அவமதிப்பதற்கு சமம் என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் ஜனநாயகனுக்கு மோடி நெருக்கடி தரவில்லை என்று கூறியிருக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விஜய் மட்டுமல்ல யாரையும் வற்புறுத்தி அழுத்தம் கொடுத்து கூட்டணிக்குள் கொண்டு வர முடியாது என்றார். ஜனநாயகன் படத்துக்கு மத்திய அரசு நெருக்கடி கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் எந்த நெருக்கடியும் ஏங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நீ கட்சி ஆரம்பித்திருக்கிறார், அவருக்கு வேற வகையிலெல்லாம் நெருக்கடி கொடுக்கலாம். ஒரு படத்தை போய் தடை பண்ணுறதுனாலே அங்கே ஒரு நெருக்கடி கொடுக்கும். இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் சாயம் பூசினீங்கன்னா எதுக்கு தான் பூசுறது? அதையெல்லாம் அப்படி இருக்குமா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஜனநாயகன் விஷயத்தில் பில்டப் கொடுப்பதற்காக இப்படி செய்வதாக சொல்கிறார்கள் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். இது நாடகமா அப்படின்னு கேட்காங்க. பாரதிய ஜனதா கட்சியும் விஜயும் நாடகமா அதை விரும்பி கேட்டு பண்றதுனால அப்படி சொல்றாங்க. என்னன்னு தெரியல. தணிக்கை பண்ணி அவங்களுக்கு அந்த அனுமதி கொடுக்கிறது யாரு? மத்திய அரசா மாநில அரசா? மத்திய அரசு வழங்குறதுக்கு இல்லை. படம் கடைசி படங்கிறதுனால அதுக்கு பில்டப் பண்றதுக்காக கிடைக்கல வரும் வராது அப்படியே தொண்டர்களை அப்படி ஒரு கொதி நிலையில வைக்கிறதுக்காக இப்படி பண்ணதாட்டும் சொல்றாங்க. இதற்கிடையே ஜனநாயகன் வெளியீட்டிற்கும் திமுகவிற்கும் எள்ளளவும் சம்பந்தம் இல்லை என்று வைகோ தெரிவித்துள்ளார். திரைப்படத்துக்கும் திமுக அரசுக்கும் எள்ளளவு சம்பந்தமும் கிடையாது. எத்தனையோ படங்கள் தணிக்கைத்துறையினால் சிறிது தாமதம் செய்யப்படுகின்றன. வழக்கமாக எத்தனையோ படங்களுக்கு அது நடந்திருக்கு. அதுபோல் ஒரு வேளை நடந்திருக்கக்கூடும். திரைப்படத்தை திரையிடுவதை திராவிட முன்னேற்றக் கழகமோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமோ கூட்டணி கட்சிகளோ நாங்கள் எதிர்க்கவில்லை. மேலும் நடிகர்கள் சிபிராஜ், ரவி மோகன் உள்ளிட்டோரும் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டிருக்கிறார்கள். ஜனநாயகன் மற்றும் பராசக்தி திரைப்படங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாத விவகாரம் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் பதில் ஏதும் கூறாமல் சென்றுவிட்டார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.